நாடு முழுவதும் நடைபெற்ற ஒரு இளைஞருடைய ஒரு தன்னெழுச்சி போராட்டத்திற்கு ஒரு தற்காலிக வெற்றி கிடைத்திருக்கிறது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாவின் மூலமாக. இதில் நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய ஒட்டுமொத்த பாராட்டை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா மொழியை கடந்து, இனத்தை கடந்து, மாநிலங்களை கடந்து, ஜாதி மதம் போன்ற பிரிவுகளை கடந்து ஒன்றுபட்டு ஒரே மித்த குரலாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவள் முன்வைத்து இன்றைக்கு இதில் வெற்றி கண்டிருக்கின்றோம். இரண்டாவது முறையாக மோடி அரசு தன்னுடைய நிர்வாக தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறது. முதல்ல பார்த்தோம்னா அந்த விவசாயிகள் தொடர்ந்து ஓராண்டு காலம் போராடி அன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்த விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களை பின்வாங்க வைத்தார்கள். அதற்கு பிறகு இப்போது நம்முடைய மாணவர்கள் இந்த பெரிய மாபெரும் செயலை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன பார்த்தோன்னா இதுக்குள்ளே நிறைய உள்நோக்கம் இருக்குது. இப்போ இந்த போராட்டம் பல வழிகளில் பெருசாக வெடித்து சிதறி பரவி எல்லா இடங்களிலும் அந்த போராட்டம் தன்னெழுச்சியாக வர தொடங்கியது. ஒன்று, அதை அடக்குவதற்கு மோடி அவர்கள் அவருடைய ரொட்டீனாக அவருக்கு பாணியில் ஒரு சமூக வலைத்தளத்தில் அவர் பேசுகிறார். அதில் பேசுகிறதும் இன்றைக்கி ரொம்ப பேக்லாஷ் ஆகிட்டு, ஒரு பிரச்சனை ஆகிட்டு. என்னென்னா அவர் சொல்லார், எல்லா அமைச்சர்களும் இன்ஸ்டாகிராம் வழியாக இளைஞர்களை தொடர்புகளில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லார். அப்பவும் அந்த ஆலோசனை தான் சொல்லார். நீங்கள் அமைச்சர்கள்லாம் நிர்வாகத்தை ஒழுங்காக பார்க்கணும், இவங்களோட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை, நீங்கள் நிர்வாகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அதை மறுசீரமைப்பு செய்யுங்கள் என்ற வார்த்தை அவர்கிட்ட வரல. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகி விடக்கூடாது, தங்களுக்கு எதிராக முடித்து விடுவோம் என்ற அச்சத்தில் தான் இன்றைக்கு இதை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்கு கூட வராதவர்கள் இவ்வளவு இறங்கி வந்திருக்க மாட்டார்கள். ஆனால் நம்முடைய கோரிக்கை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும், கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அந்த போலியான நிறுவனத்தை உடனடியாக அவர்கள் கலைத்து விட வேண்டும், நீட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும், இன்னும் அனைத்து மாணவர்களும் படிக்கக்கூடிய அஃபோர்டபுள் எஜுகேஷன் அது கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு மீண்டும் நம்மை கற்காலத்துக்கு எடுத்து செல்லுகின்ற விதத்தில் அவர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அதை உடனடியாக திரும்ப பெற்று இன்றைக்கு நிகழ்காலத்திற்கு ஏற்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான ஒரு கொள்கையை எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக அவர்கள் உருவாக்க வேண்டும். அந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட நியாயமான கோரிக்கைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதற்கு மோடி அரசு இதுவரையிலும் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. எனவே இந்த போராட்டத்தை இதோடு நாம் முடித்து கொள்ளாமல், இது ஒரு வெற்றியாக இருந்தாலும் இந்த வெற்றியோடு சேர்ந்து தொடர்ந்து நம்முடைய மற்ற கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி வென்றெடுக்க வேண்டும் என்று இளைஞர் சமூகத்தை நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்தில் போராட்டத்தை முன்னெடுத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் தம்பி அபிஜித் தீப்கே அவரோடு இணைந்த மாணவர்கள், அதே போன்று அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஐசா அமைப்பை சார்ந்த நேகா உள்ளிட்ட மாணவர்கள், அவர்களும் 23 நாட்கள் உண்ணாநிலை போராட்டம் மேற்கொண்டது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்று. இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைக்கின்ற விதத்தில் சோனம் வாங்சுக் அவர்கள் 26 நாட்கள் தொடர் போராட்டத்தில், உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய உடலை வருத்தி இந்த அளவுக்கு ஒரு வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களையும் தருணத்தில் நான் பாராட்டுவதோடு நாடு முழுவதும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம்.